கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள் என்று தன்னை முன்மாதிரியாக நிறுத்தி கூறுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றுவதில் அவருக்கு இருக்கும் நிச்சயத்தை பார்க்கிறோம். தமஸ்கு செல்லும் வழியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தத்தை கேட்டார். அப்போதே அவன், ஆண்டவரே, நீ யார் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவருடனே பேசினார். இந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று தன்னை முற்றிலுமாக இயேசுவின் சித்தத்திற்கு பவுல் ஒப்புவித்தார். பிலிப்பியர் 3:7-8 வாசிக்கிறோம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று தன்னை குறித்து சொல்கிறார். தன்னுடைய நல்ல அனுபவங்களை சொல்கிறார். பிலிப்பியர் 4:9 வாசிக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் என்று பவுல் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பவுலை போல என்னை பின்பற்றுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? முதலாவது பவுல் கிறிஸ்துவை பின்பற்றினார். பிறகு அதை போல தன்னை பின்பற்றும்படி சொல்கிறார். நாம் எந்த அளவிற்கு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறோமோ அந்த அளவிற்கு தான் மற்றவர்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். மற்றவர்கள் நம்மை பின்பற்றுவார்கள். நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது மற்றவர்கள் அதை கவனிக்கலாம். ஆனால் நமது நல்ல வார்த்தையை பார்க்கும்போது நம்மை பின்பற்ற நினைப்பதை பார்க்கிறோம். நம்முடைய நல்ல வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். வார்த்தையினால் சாட்சி சொல்வது நல்லதுதான். நமது முழு வாழ்க்கையுமே சாட்சியாக இருப்பது அதைவிட நல்லதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். பிறகு என்னை பின்பற்றுவலாய் இருங்கள் என்று நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கிறோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவலாய் இருங்கள் என்று. கலாத்தியர் 6:17 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று பவுல் கிறிஸ்துவுக்கு தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். கிறிஸ்துவே அவருக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் சுவாவங்களை நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்போம், மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துவோம். மற்றவர்கள் நம்மில் இயேசுவை பின்பற்றும்படி நாம் அவர்களுக்கு முன்பாக மாதிரியாய் வாழ்வோம். 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவலாய் இருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.